என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் முடியப் போகின்றது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உன் தாயானவள் நான் எனும் பொழுது நிச்சயமாக இன்று உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன். என்னை நம்பிய என் குழந்தை, நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சோதனைகளுக்கு முடிவினை தேடிக்கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் நமக்கு யோசனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்ததோ அதையெல்லாம் கடந்து இனி உனக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. இன்றிரவு இந்த வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமாக நாளைய இரவில் ஒருவர் தன் இல்லத்திற்கு வந்து தங்குவதும், நாளை மறுநாள் முழுவதும் அவர் உன் இல்லத்திலேயே இருக்கப் போவதும், இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதுமாக அவர் இருக்கப் போகின்றார். இவர் யாரென்று என் பிள்ளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே என்னவென்று தெரிய வரும். இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகிற சந்தோஷம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய தருணங்கள். ஒவ்வொரு விடியலும் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதுபோல ஒவ்வொரு இரவும் உனக்கு மிகவும் முக்கியமானது. இன்று நடந்த விஷயங்களையே எண்ணி எண்ணி வருந்தாதே. நல்லது நடந்திருந்தால் சந்தோஷம், தீய விஷயங்கள் நடந்திருந்தால் அதற்காக நீ வருந்த வேண்டாம். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனிமேல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்குமான நன்மைகளை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் உன் கண் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறேனோ அதுவெல்லாம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. நீ கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் உனக்கு சரியானதொரு தருணத்தை உருவாக்கி இருக்கிறதல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது. நான் நல்லதை உனக்கு எடுத்து சொல்லிய பொழுதெல்லாம் என் குழந்தை என்னவென்று கேட்டுக்கொண்டு அதன் வழி நீ பயணித்தாயல்லவா? அம்மா உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக சொல்லும் பொழுதெல்லாம் நம் தாயானவள் நமக்கு நல்லதை நடத்துவாள் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டாயல்லவா? அது ஒன்று போதும். இந்த தாயானவள் இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு உனக்கு வேறென்ன தகுதி வேண்டும்? என் குழந்தையே, எப்பொழுதுமே நல்லதை நினைத்து இந்த வாழ்க்கையில் தனக்கான நன்மைகளை அடைய வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையானது முழுமையான வெற்றியையும் கொடுத்து விடவில்லை. நீ எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் உனக்கு வெற்றி என்பது எட்டா கனியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் குழந்தைக்கு ஒன்று மட்டும் உறுதியான விஷயமாகிவிட்டது. எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நமக்கான சந்தோஷத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்கும். நாம் கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. நாம் கொண்ட முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீ நினைக்கின்ற அந்த வெற்றியையும் உன்னுடைய முயற்சிக்கான பலனாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நிச்சயமாக அதைத்தான் அம்மா இப்பொழுது தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ இழந்தது ஒவ்வொன்றும் மீண்டும் உன் வசமாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ அடைய நினைக்கின்ற விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான தருணங்களை
உருவாக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுப்பதும், நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாற்றுவதும் என்னுடைய கடமை. நான் இதிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன். நான் சொன்ன சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கின்ற என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக என் பிள்ளை கேட்டதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதை செய்யாமல் நான் விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் நல்லபடியாக கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை, தனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட வேண்டும். இந்த இரவானது உனக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய இரவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தையே, நாம் மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடும். தேவையில்லாத எண்ணங்களோடு நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தோமானால் நம்மை தேடி வருகின்ற பல சந்தோஷமான விஷயங்கள் கூட நம்மை வந்து தீண்டாமல் போய்விடும். முழுமையாக நமக்கு எந்த பலன்களும் கிடைத்து விடாது. முழுமையான வெற்றிகளை நமக்கு ஒருபோதும் கொடுத்து விடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தி விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக உணரும் பொழுது இனி உனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கே தானாக புரிய வந்துவிடும். மற்றவர்கள் சொல்லித்தான் அது உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் குழந்தையே, உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கான நன்மைகளையும் நீ உறுதியாக பெற வேண்டிய எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீ தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு உனக்காக இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை, நமக்கு நம் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பவள் இந்த வராகி என்பதனை நீ உணர்ந்து அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு தோல்விகள் வந்து விடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையில் தான் அடைந்த வெற்றியை மறக்க மாட்டாய். ஏனென்றால் உனக்கு நடந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனைகளும் தான் உனக்கு நினைவில் இருக்கின்றது. வேறு எதை பற்றிய கவலைகளும் உனக்குள் இல்லை. வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உன் நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இதைவிடவும் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு வந்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலைக்கும் நீ உன்னை தயார்படுத்தி விட்டாய் அல்லவா? என்ன நடந்தாலும் அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற பக்குவத்திற்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய். எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதனை தன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். இது போதும். உன்னுடைய இந்த மனநிலையை நிச்சயமாக உன்னை கரை சேர்த்து விடும். இந்த மனநிலை உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று விடும். என் குழந்தையே, நாளைய இரவில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவர் நாளை மறுநாளும் உன் இல்லத்தில் தங்கியிருந்து உனக்கான நன்மைகளைத்தான் செய்ய போகிறார் என்றால் அவரை யாரென்று நீ தெரியாமல் விட்டுவிட முடியுமா? அவர் யாரென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய்.
என் குழந்தையே, இவர் ஒருவர் மட்டும் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் இத்தனை காலமும் எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை காயப்படுத்தினார்களோ, எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை துன்பப்படுத்தினார்களோ, அந்த விஷயம் நிச்சயமாக இனி உன் கைகளில் இருக்கும். அது மட்டுமல்ல, நீ அடைய வேண்டிய இந்த விஷயம் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் கிடைத்த நல்ல பலனாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் யாரிடத்திலும் எதையும் கையேந்தி பெறவில்லை. யாரிடத்திலும் உதவிகளை கேட்டு அதை நீ உன்னுடையதாக மாற்றவில்லை. உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய உழைப்பினாலும் தான் இதை பெறுகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா என்ன, இவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்கிறாளே, அப்படியானால் நாம் இத்தனை நாளும் உழைத்த உழைப்பு வீணானதா என்று யோசிக்கின்ற பிள்ளைக்கு நான் சொல்கின்றேன், எதுவுமே இன்னொருவரினுடைய உதவியால் உனக்கு முயற்சிகளை செய்யத்தான் தூண்டுமே தவிர உன் வெற்றியை ஒருபோதும் கை கொடுத்து விடாது. அதனால்தான் உன் தாயானவள் இன்று இந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை கிடைக்க அவர் உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்க போகிறார் என்பதுதான் உண்மை. இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ அத்தனை சுலபமாக விட்டுவிட மாட்டாய். எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அது நிச்சயமாக இந்த பணம் ஒன்றுதான். பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்றது. இது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருந்து கொண்டு நல்வழியை காண்பித்து கொடுக்காமல் தீய வழியை காண்பித்து கொடுக்கிறது. பணம் இருக்கின்றவன் பணம் இல்லாதவனை ஒரு சிறு துளி அளவேனும் மதிக்க முன் வருவதில்லை. பணம் இருக்கின்றவன் பணம் இல்லாதவனை எப்பொழுதுமே யாரென்று கூட யோசிக்க விரும்புவதில்லை. ஆனால் உண்மையில் மதிக்க தெரிந்தவர்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களிடமும் பணம் ஒருபோதும் நிலைத்து நிற்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையை கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இதனை புரிந்து கொண்டு முதலில் நான் சொல்லக்கூடிய இவரை நீ நினைக்க தொடங்கு. என் குழந்தையே, நாளைய இரவானது, அதாவது நாளைய இரவு நீ உறங்கச் செல்லும் பொழுது ஏகாதசியினுடைய இரவாக இருக்கும். அப்படியானால் பெருமாளினுடைய ஆசிகளை பெற வேண்டிய நேரம் அல்லவா என் குழந்தையே? பெருமாளை நீ வணங்குவாய். நாளை மறுநாள் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை என்பதனால் லக்ஷ்மி தாயானவளும் உன் இல்லத்திற்கு இவரோடு சேர்ந்து வந்து விடுவார். நிச்சயமாக உனக்கான நன்மைகள் பல நடக்கும். நீ விரும்பிய விஷயங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் உனக்கு போக்கி கொடுத்து உன்னுடைய பண தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள். இந்த இரவை நாம் சந்தோஷமாக கடந்து வரலாம். அம்மாதான் சொல்லிவிட்டாளே, நாளைய இரவு நமக்கு வாழ்க்கையில் பெருமாளினுடைய ஆசிகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நாளைய மறுநாள் லக்ஷ்மி தாயானவள் நம் இல்லத்திற்கு வரப்போகிறாள் என்று. அப்படியானால் என் குழந்தை, நீ என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு விஷயம் உனக்கு பணத்தை ஈட்டி கொண்டு வருமோ, எந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான செல்வத்தை தருமோ, அந்த செயலை நல்லபடியாக செய்து கொண்டே இரு. உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயத்தை தராமல் போகாது. உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை நிச்சயமாக தரப்போகின்றது.
2 நாட்கள் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்துவிடும் என்பதனை நீ உறுதியாக நம்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.